அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் கார்த்திகை விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பாரம்பரிய முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்களுள் ஒன்றுதான் கிருத்திகை விரதம். முக்கியமாக இந்த வைகாசி மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுமே சிறப்புக்குரியதாகும். முருகப்பெருமானுக்கு இந்த 2 நாட்களில் விரதம் இருந்து வழிபட்டால் எண்ணற்ற நற்பலன்கள் கிடைப்பதுடன் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும். சஷ்டி விரதம் இருந்தால் குழந்தை வேறு கிடைக்கும் என்பது போல கார்த்திகையில் விரதம் இருந்தாலும் கார்த்திகை விரதம் குழந்தை பெற்றை கந்தன் கடவுள் நிச்சயமாக அருள்வார் என்பது பலரும் அனுபவ ரீதியாக கண்ட உண்மையாகும். கந்தன் பிள்ளை கொடுத்தான் என்று கிராமப்புறங்களில் மக்கள் சொல்லுவதை கேட்டிருப்பீர்கள். முருகப்பெருமானுக்கு முதலில் உருவான திருநாமம் கார்த்திகேயன். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டமையனால் கார்த்திகேயன் என பெயர் வந்தது. கார்த்திகை பெண்களை சிறப்பு செய்வதற்காக பரம்பொருள் சிவபெருமானால் உருவாக்கப்பட்ட விரதம்தான் இந்த கார்த்திகை விரதம் அல்லது கிருத்திகை விரதமாகும். முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தை அதாவது கார்த்திகை விரதத்தை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்தியில் விரதத்தை துவங்கி தொடர்ந்து 6 மாதங்கள் கார்த்திகை விரதம் கடைபிடிக்க வேண்டும். தை மாத கிருத்திகையில் விரதத்தை நிறைவு செய்யலாம். இதுவே முதன்மையான பண்பாக இருக்கிறது. கார்த்திகை நட்சத்திரம் முருகனுக்குரியது என்றாலும் வருடத்தில் 3 மாதங்களில் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிக உயர்வாக போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் திருக்கார்த்திகை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம், தை மாத கிருத்திகை ஆகியவை முக்கிய விரத நாளாக அனுஷ்டிக்கப்பட்டாலும் வைகாசி மாத கார்த்திகை மிக சிறப்பு வாய்ந்தது. கிருத்திகை நட்சத்திரத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபடுபவர்களுக்கு சகல நலன்களும் கிடைக்கும் என சிவபெருமானே அருளிய சிறப்பான நட்சத்திரம் இந்த கிருத்திகை என்கின்ற கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை என்று முருகப்பெருமானுக்கு 6 வகையான நைவேத்தியம் படைத்து 6 வகையான சிகப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்து 6 வகையான பூஜைகள் செய்ய வேண்டும். முடியாதவர்கள் சர்க்கரை பொங்கல் மட்டும் நைவேத்தியமாக படைத்து வழிபடலாம். முக்கியமாக முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு முழு நம்பிக்கையுடன் கார்த்திகை விரதத்தை துவங்க வேண்டும். வேல் இருந்தால் வேல் வைத்து வழிபாடு செய்யலாம். முக்கியமாக கார்த்திகை என்று விரதத்தை துவங்க வேண்டும். முருகப்பெருமான் படத்திற்கு மலர்கள் சாத்தி விளக்கேற்றி முருகனுக்குரிய பாடல்களை பாராயணம் செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் உபவாசம் இருக்கலாம். முடியாதவர்கள் பால், பழம், கஞ்சி ஆகியவற்றை மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம். கார்த்திகை என்று மாலையில் விளக்கேற்றிய பிறகு முருகனுக்குரிய நைவேத்தியங்கள் படைத்து பூஜை செய்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். கார்த்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமணத்தடை, மண், மனை, சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சகோதர பிரச்சனைகள் தீரும். சகல விதமான பிரச்சனைகள் தீரும். உயர் பதவி கிடைக்கும். செல்வம் பருகும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். திருமணத்தடை உள்ளவர்கள், செவ்வாய் மற்றும் குரு திசையால் பாதிக்கப்பட்டவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கார்த்திகை விரதம் இருக்கலாம். உயர் பதவி கிடைக்க விரும்புவோர் இந்த விரதத்தை தாராளமாக இருக்கலாம். மற்றவர்கள் விரதங்கள் அதற்குரிய திதியில் மட்டுமே துவங்க வேண்டும். ஆனால் கார்த்திகை விரதம் கிருத்திகைக்கு முன்பு வரும் பரணி நட்சத்திரத்திலேயே துவங்கிவிட வேண்டும். பரணி நட்சத்திரத்தன்று பகல் உணவுடன் உணவு அருந்துவதை நிறுத்திவிட்டு விரதத்தை துவக்க வேண்டும். கார்த்திகை என்று மாலையில் பூஜை செய்த பிறகு விரதத்தை தாராளமாக நிறைவு செய்யலாம். கார்த்திகை விரதமானது இந்த மாத கிருத்திகை விரதம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு தமிழ் மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வரும் ஒரு அற்புதமான நாளாக அனுஷ்டிக்கும் விரதம் ஆகும். 6 கார்த்திகை பெண்கள் போற்றும் வகையில் தை அல்லது ஆடி மாதத்தில் தொடங்கி 6 மாதங்கள் அல்லது தொடர்ந்து இந்த விரதத்தை கடைபிடிப்பது திருமணத்தடை, குழந்தை பாக்கியம் மற்றும் செல்வம் மற்றும் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கு கண்டிப்பாக வழிவகுக்கிறது. முக்கியமாக இந்த விரதத்தை இருப்பதன் மூலம் அனைத்தும் உங்களுக்கு நல்லபடியாக நடைபெறும். ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டுமல்ல அனைத்து தெய்வங்களை வழிபடவும் மிக முக்கியமான மாதம். அதுபோல இந்த குளிர்ந்த மாதமான வைகாசி மாதம் வெயில் கடுமையாக அடித்து கொண்டிருக்கையில் இப்போது படிப்படியாக குளிர்ந்த காற்று வீசக்கூடிய அற்புதம் நிறைந்த மாதம்தான் இந்த வைகாசி மாதம். இதில் வரக்கூடிய இந்த கார்த்திகை வழிபாடு ஏற்ற நாளாக கருதப்படுகிறது. முருகப்பெருமான் அவதரித்தது விசாக நட்சத்திரத்தில் என்றாலும்
அவரை வளர்த்தெடுத்து கார்த்திகை பெண்கள் என்பதனால் அவரை சிறப்புக்கும் வகையில் கார்த்திகை நட்சத்திரமும் முருகப்பெருமானை வலுவூருக்கு ஏற்ற நட்சத்திரமாக மாறியது. மாதந்தோறும் கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை கார்த்திகை, ஆடி மாத கார்த்திகை வரும் கார்த்திகை நட்சத்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த வைகாசி மாத கார்த்திகையானது சிறப்பு மிக்கது. முருகப்பெருமான் செவ்வாய் கிரகத்திற்கு உரிய தெய்வம் என்பதனால் ஆடி மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானை வழிபட்டால் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும். அதோடு வீடு மனை சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். திருமணத்தடை அகலும். வைகாசி மாதம் இந்த மாதத்தில் மிக சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த வழிபாடுகள் எண்ணற்றவை நடக்கின்றன. முக்கியமாக இந்த வைகாசி கிருத்திகை அன்று முருகனின் அறுபடை வீடுகள் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் பூஜைகள் நடத்தப்படும். கார்த்திகை விரதம் இருப்பவர்கள் உப்பில்லா உணவை எடுத்துக்கொண்டு விரதம் இருப்பது சிறப்பானதாகும். கார்த்திகை விரதத்தன்று கந்தசஷ்டி பாராயணம் செய்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் குளித்துவிட்டு பக்தர்களுக்கு அன்னதானம் செய்துவிட்ட பிறகு விரதத்தை நிறைவு செய்வது சிறப்பானதாகும். கந்தசஷ்டி கவசத்துடன் கந்தகுரு கவசம் திருப்புகள் படிப்பது மிகவும் புண்ணியமானதாகும். திருமணம் ஆகாதவர்கள் இந்த வைகாசி மாத கிருத்திகை நாளில் திருப்புகளில் உள்ள பாடலை பாராயணம் செய்து வழிபடுவதனால் விரைவில் திருமணம் கைகூடி வரும். பகல் முழுவதும் உப்பில்லாமல் உணவு எடுத்துக்கொண்டு மாலையில் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று விரதத்தை தாராளமாக நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த விரதம் இருப்பதற்கு முன்பு பரம்பொருள் கணபதியை முதலில் இந்த விரதத்தை நான் தொடங்குகிறேன், எனக்கு நீங்கள் தான் அருள் புரிய வேண்டுமென முக்கியமாக நினைத்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக இந்த விரதம் என்பது குழந்தை பேருக்காகவும் வீட்டில் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பு உயரவும் நோய் நொடிகள் நீங்கவும் திருமண வாக்கியத்திற்காகவும் இருக்கப்படுகிறது. முருகப்பெருமானுக்குரிய முக்கியமான விரதங்கள் ஒன்று இந்த கார்த்திகை விரதம். இந்த மாதத்தில் வரும் பூச நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இரண்டுமே சக்தி வாய்ந்தவை. கந்தபெருமானுக்கு இந்த விரத நாட்களில் இருந்து வழிபட்டால் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் என்பது சந்தேகமே இல்லை. இந்த நாட்களில் இவ்விரதம் இருந்து வழிபட்டால் நினைத்தது கண்டிப்பாக நடைபெறும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதை போல கார்த்திகையிலும் விரதம் இருந்து கார்த்திகை விரதம் குழந்தை பேற்றை முக்கியமாக கொடுக்கும் மற்றும் தொழில் வளர்ச்சி அனைத்தையும் வழங்கக்கூடிய அற்புதமான விரதமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியை உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.